பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வேதனைகளே வாழ்க்கையாகி போன உன் வாழ்க்கையில் எப்பொழுது இன்பம் வரும் என்று காத்திருக்கும் உன்னிடம் அப்பா பேச வந்திருக்கின்றேன். உன்னால் எந்த வேதனையும் தாங்க முடியாத வேதனையில் தான் நீ இருக்கிறாய் என்பதை உன் சாயப்பா நான் உணர்வேன். வேதனைப்பட்டு பட்டு என் குழந்தையின் வாழ்க்கை அழுத்து போய், சாயப்பா என்னால் முடியாது, எனக்கு வாழவே முடியவில்லை என்று இருக்கும் உன்னிடம் நான் பேச வந்திருக்கின்றேன். நீ படும் வேதனையை உன் சாயப்பா என்னால் பார்க்க முடியவில்லை. நீ என் மீது அன்பாக கோபித்து கொண்டாலும் அதை ஏற்றுக்கொண்டு என் குழந்தை வேதனையில் பேசுகிறாய் என்று என் மனதை ஆற்றிவிட்டேன். என் குழந்தைக்கு இன்னும் என்ன நல்லது செய்ய முடியும் என்று நான் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன். உன்னை அவதூறு பேசியவர்களையும், உன்னை அவமானப்படுத்தி உன் கண்ணீருக்கு காரணமானவர்களையும் உன் கண் முன்னே நிறுத்தி அவர்களுக்கு தக்க தண்டனையும் நான் அளிப்பேன். ஆனால் எதுவுமே நீ உடனே நடத்த முடியுமா? உடனே நடந்துவிட வேண்டும் என்று நீ எண்ணக்கூடாது. காத்திருப்பிற்குத்தான் பலன் அதிகம் கிடைக்கும். அதே போல வாழ்க்கையில் ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். மரத்தின் இருக்கும் பூக்கள் அன்று பூக்கும் மலர்களை இழந்தால்தான் மறுபடியும் பூக்கள் பூக்கும். அதுபோலத்தான் வாழ்க்கை. எதை ஒன்று இழந்தால் எது கிடைக்கும் என்று உன் மனதை போட்டு உடனே குழப்பிக் கொள்ளாதே. உன் சாயப்பா எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று தெரியும் அல்லவா? உன் மனதை அலைப்பாய விடாமல் ஒருநிலைப்படுத்து. அப்பொழுதுதான் உன்னிடம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உனக்கு தெரியும். அப்பா சொன்ன தேதியில் நீ ஒன்றை இழப்பாய், அதே நாள் ஒன்றை பெறுவாய். இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன்னுடைய கவலையும் கஷ்டமும் துக்கமும் அனைத்தும் மாறும். அந்த நேரம் இதுதான். உனக்கான நல்ல நேரம் துவங்க ஆரம்பித்து விட்டது. நீ பெறப்போவதை பற்றி சாயப்பா சொல்கின்றேன், பொறுமையாக கேள். அன்று உன் துணையை பெறுவாய். நீ இழந்த இன்பம், சந்தோஷம், வாழ்க்கை, நீ இழந்த அனைத்தையும் பெறுவாய். நீ தொலைத்ததை பெறுவாய். நீ தேடுவதை பெறுவாய். இப்படி அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும், உன்னிடம் கிடைக்கும். ஆனால் அன்று நீ ஒன்றை இழப்பாய் என்று சொன்னேன் அல்லவா? அந்த இழப்பு என்னவென்றால், உன் வாழ்வில் நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கும் துன்பம், கண்ணீர், வேதனை மற்றும் இப்பொழுது நீ வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை இழப்பாய். இதையெல்லாம் இழந்து அதை பெறுவாய். அந்த பெறப்போகும் அனைத்தையுமே உனக்கு நிலையானதாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இரு. நான் சொன்ன அந்த தேதியில் நான் சொன்ன அனைத்தும் நடந்தே தீரும். நீ அன்றிலிருந்து வாழ்க்கையில் இதுவரை அனுபவிக்காத மகிழ்ச்சிகள் அன்று பெறுவாய். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.